ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Revit ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ரீசெண்ட் ஃபைல் ஃபோல்டர்ல எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இதில் வந்து நமக்கு சம்டைம்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம், அது எல்லாமே நமக்கு தேவைப்படாது. ஸோ இது எல்லாமே ரெஃப்ரெஷ் பண்ணி எனக்கு வந்து நியூவான ஒரு பேஜாக வரணும் அப்படின்னா அது எப்படி மாற்றுறது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம சி டிரைவ்க்குள்ள போயிடலாம். யூசர்ஸ்குள்ள உங்களோட சிஸ்டம்ல உங்களோட நேம் என்ன இருக்கோ அந்த இதுக்குள்ள போயிடுங்க. ஸோ அந்த ஃபைல்குள்ள போனீங்க அப்படின்னா ஆப் டேட்டா, அதுக்குள்ள போனா ரோமிங் இருக்கும். அதுக்குள்ள போனா ஆட்டோடெஸ்க், அதில் ரெவிட் ஃபைல் இங்க இருக்கு. ரெவிட் ஓப்பன் பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன் என்னவோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ரெவிட் லேஅவுட்ன்ற ஃபோல்டருக்கு மேல ஒரு ரெவிட் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு ரீசெண்ட் ஃபைல் லிஸ்ட் அப்படின்ற நேம் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கு கீழே நம்மளுடைய ரீசெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன ஃபைல்லாம் வேணுமோ அதை மட்டும் டெலிட் பண்ணனாலும் பர்டிகுலராக பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி இதை மட்டும் நம்ம டெலிட் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் மட்டும் நமக்கு போயிடும். இல்லை எனக்கு எல்லாமே போயிட்டு திரும்ப புதுசாக வேணும் அப்படின்னா நம்ம எல்லா ஃபைல்ஸையுமே டெலிட் பண்ணிட்டு இங்க ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரெவிட் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் ஆனதும் ஃபுல்லா எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. ரீசெண்ட் ஃபைல்ஸ்ல எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபைல்ஸ் வரும். ஸோ இங்க போயிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை நியூவா பண்ணணும்னா நியூ கொடுத்துக்கலாம். ஃபேமிலிஸ்லும் அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை நியூவாகவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.